வணக்கம். மேற்குறி செய்திகள். காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்திட வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவியர் விடுதிகளில் மாணவியர்களுக்கான சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரம் மற்றும் இன்சினேட்டர், குடிநீர் பிரச்சினை போன்ற அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பாதிக்கப்பட்ட மாணவிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை என அழைத்து மிரட்டுவது போன்று பேசியதாக கூறப்படுகிறது. போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் பல்கலைக்கழக தலைவர் சிவா தலைமையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு ஒன்றை அளித்தனர். அப்போது செந்தில்குமார் எம்எல்ஏ, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம், திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், இந்திய மாணவர் சங்க செயலர் பிரவீன்குமார், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலர் சஞ்சய் சேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மருத்துவக் கல்லூரிகளில் 50% அரசு ஒதுக்கீடு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வரை சந்தித்த நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்தார். பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த நேரு எம்எல்ஏ மனு அளித்தார். அதில் தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா உட்பட அண்டை மாநிலங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிடமிருந்து 65 முதல் 85% வரை இடங்களை பெற்று மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருவதாகவும், ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 35% கீழ் மருத்துவ மாணவர்களுக்கு இடம் வழங்கப்படுவது அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் என்று கூறியுள்ளார். மருத்துவக் கல்லூரி துவங்கி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொண்டு நம் மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுக்காத நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதுடன் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இடங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி மருத்துவ மாணவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதுடன் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டிலேயே அரசு ஒதுக்கீடாக 50% மேலான இடங்களை பெற்று மாணவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உசிடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிகணினி மற்றும் மழை அங்கினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி உசிடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மடிகணினி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 23 நபர்களுக்கு மடிகணினி, 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 28 நபர்களுக்கு மழை அங்கி மற்றும் மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டில் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் பள்ளி துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு ஆச்சாரியாபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு ஆச்சாரியாபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி காலை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ விநாயகர் பூஜை ஹோமம், 4 கால யாக பூஜைகள், கலச புறப்பாடு, விமான மகா கும்பாபிஷேகம் நிகழ்வானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து அம்மன், சிவபெருமான் உள்ளிட்டோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த பூஜைக்கு உபயதாரராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் குடும்பத்தினர் செய்திருந்தனர். பூஜையிலும் அவர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க கவர்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளூர் மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க கவர்னர் தலையிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அங்குள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் 50% இடஒதுக்கீட்டை அளிக்கவில்லை என்றால் குடிநீர், மின்சாரம் போன்றவற்றை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து கவர்னர் குழு ஒன்றை அமைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஏன் 50% இடஒதுக்கீட்டை மறுக்கின்றனர் என்ற காரணத்தை அறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர், தற்போதுள்ள லோக்சபா, ராஜ்யசபா ஆகிய இரு எம்பிக்களும் பார்லிமெண்டில் 50% இடஒதுக்கீடு கேட்டு ஏன் பேசவில்லை என்பதை மக்கள் மத்தியில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.
மேலும் மாநில நலனுக்காக அவர்கள் எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த விவகாரத்தில் கவர்னர் தலையிட்டு 50% இடஒதுக்கீடு வழங்க முன்வர வேண்டும் என்றும், மேலும் NRI இடஒதுக்கீட்டில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் இதுகுறித்து கவர்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 3 நபர்களிடம் ரூபாய் 2.30 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பில்லினூரை சேர்ந்த குமார் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலை உள்ளது, அதற்கு முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். அதனை நம்பி குமார் 1,65,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கிளாசுப்பேட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆன்லைன் மூலம் பருப்பு ஆர்டர் செய்து 10,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். காரைக்கால் சத்தியமூர்த்தி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சிபிஐ அதிகாரி போன்று பேசி, உங்கள் மகன் பண மோசடியில் சிக்கியுள்ளார், அவரை விடுவிக்க பணம் வேண்டும் என்றார். அதற்கு பயந்து அவர் 55,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இப்படி 3 பேர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கோவிலை புதுப்பிக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதன் விளைவாக இந்து அறநிலைத்துறை மூலமாக 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியின் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து இன்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், கோவில் நிர்வாகிகள், MLA ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.